அமைச்சர் கீதா ஜீவன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய சமூக நலத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு சேவை இல்லம், அதில் தற்போது நம்முடைய குழந்தைகள் உதவி தேவைப்படும் நிலையில் உள்ள குழந்தைகள் அதில் தங்கியிருந்து படிச்சுட்டு வராங்க, தொழில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அந்த இல்லத்தில் ஒரு 13 வயசு குழந்தைக்கு ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை முயற்சித்துள்ளார் என்று கூறி இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு காலில் அடிபட்டிருக்குது. அடிப்பட்டு இப்பொழுது நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்குது. நான் காலையில் போய் அந்த பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்களுடைய தாயாரையும் நாங்கள் சந்தித்து பேசிட்டு வந்தோம். இதில் முதல்ல உங்களிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை, அந்த தாயார் சொன்னது தயவு செய்து அந்த பிள்ளையோட பேர், ஊர், மாவட்டம் எதையுமே தயவுசெய்து ப்ரெஸ்ஸில் யாருமே கொடுக்காதீங்க. ஏன்னா இது சட்டப்படியும் குற்றம். அவங்க தாய் கொஞ்சம் வேதனைப்பட்டு சொன்னாங்கம்மா, யூடியூப்பில் இந்த மாதிரி ஊர் பேர் வந்துச்சுமான்னு சொன்னாங்க. இல்லைம்மா பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால் தயவுசெய்து எதுலேயுமே வராதபடி பார்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொரு பத்திரிகையாளரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சேவை இல்லை குழந்தை, 13 வயசு குழந்தை. இப்பொழுது அதில் 8 சிசிடிவி இருக்குது. அந்த ஹோமில் சிசிடிவி எல்லாம் போலீஸ் புகார் வழங்கப்பட்டு இன்றைக்கி அவங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கே உள்ள காவலரை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீதிபதி முன் ஆஜர் பண்ணியிருப்பாங்க. உடனடி இப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம், ஏன்னா இது முதலமைச்சருடைய உத்தரவு. குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைனாலும் சரி, மிக மிக சீரியஸாக எடுக்கணுன்றது நம்முடைய சிஎம், நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. முதலமைச்சர் அந்த நிலையில் இருக்கிறதுனால இல்லை உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அவர் சந்தேகப்படும் நபர் மேலே சிசிடிவி காட்சி வச்சு போலீஸ் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. உடனடியாக நாங்கள் இப்போ லேடி வாட்ச்மேன், கூடுதலாக 3 வாட்ச்மேன் இப்போ இந்த மேத்யூன்றவர் அங்கே காவலராக இருக்கிறவர். அதனால் பதிலாக 3 பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்றைக்கி அங்கே ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இப்போவே அவங்க யார் வில்லிங்காக இருக்கிற அந்த பெண் காவலர்களை உடனடியாக நியமிக்க போகிறாங்க. அதே போல் அன்றைக்கி நம்ம நேற்று பணியில் லீவில் இருந்திருக்கிறாங்க வார்டன். உள்ள கூட குக்கு தான் பிள்ளைங்களோட தங்கி இருந்திருக்காங்க. இங்கே 130 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இருந்து படித்து வர்றாங்க. காலையில் 5:30க்கு எல்லா பிள்ளைகளும் படிக்க உட்காருவாங்க. அதில் இது 3வது 4வது பிள்ளையாக கீழே மேலேருந்து இறங்கி படிக்க தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த குக்கு அந்த நேரம் எழும்பி வெளியே போன போது வாட்ச்மேன் அந்த நேரம் உள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்றத சந்தேகமாக இது பண்ணுறாங்க. அதே போல் இந்த பிள்ளை 5 நாள் தான் ஆச்சு உள்ளே புதிய பிள்ளை. இப்போ பிற எல்லா மாணவர்களையுமே நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா மாணவர்கள் யாருமே வாட்ச்மேனுக்கு எதிராக ஒரு புகாரும், ரொம்ப நல்லவர், எங்களை நல்லா பார்த்துக்குவார், அப்பா மாதிரின்ற பேசுகிறாங்க. ஸோ மேபி இது புது பிள்ளைனாலும் இந்த ஒரு நிகழ்வா என்னன்றது அது முறைப்படி விசாரித்து அரசு நடவடிக்கை எடுக்கும். அதனால் நம்மகிட்ட உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது, உடனடியாக இல்லை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டிருக்கோம். அந்த கூடுதலாக இன்னுமே கூடுதலாக நம்ம சிசிடிவி வைக்கலாம். ஏன்னா அந்த வளாகத்தில் பணிபுரியும் மகளிர் விடுதி இருக்குது, இந்த பிள்ளைங்களுடைய விடுதி இருக்குது, ஒருங்கிணைந்த சேவை மையம் இருக்குது, ஒரு சிடிபிஓ அலுவலகம், ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்துறையினுடைய ஒரு அலுவலகம் இருக்குது. இதில் நம்ம விடுதிக்குன்னு தனியாக எல்லாமே அந்த கேட்டு எல்லாம் போட்டு செப்பரேட்டாக செக்யூர்டாக இருக்கிற ரொம்ப பாதுகாப்பான இடம் தான், யாரும் உள்ளே போக முடியாது. அதனால் இந்த நிகழ்வு அங்கே உள்ள பணிபுரி கூட அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியராலே நடைபெற்றிருக்குன்னு சொல்லும்போது மிக துரதிருஷ்டவசமானது. அதனால தான் அடுத்த முடிவு எடுக்கிறோம். இனி பெண் காவலர்களை நியமிக்கணுன்ற ஒரு முடிவை துறை எடுத்திருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அறிவுரைப்படி அதையும் நாங்கள் அடுத்து எல்லா பெண்களுக்கான எல்லா இல்லங்களிலுமே பெண் காவலர்களையும் நியமிக்கணுன்ற முடிவு இந்த துறை எடுத்திருக்குது. பெண் காவலர்கள் மட்டும். ஏன்னா அரசு வேலையில் இருக்கவங்கள நாங்கள் வேற இடத்துக்கு மாற்றிட்டு அந்த இடத்துல லேடிஸ் போடணும். உடனடியாக லேடிஸே போடுறாங்க. எல்லா பெண்கள், அதாவது அன்னை சத்யா இல்லம் இருக்குது, அன்னை சத்யா இல்லம் மற்றும் இந்த மாதிரி தாம்பரம் சேவை இல்லங்கள், இந்த இல்லங்களில் பெண் காவலர்களை நியமிக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு வராங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. இப்போ நீங்களும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, அதாவது பெண் காவலர் போடுறது. இது ஒவ்வொரு விஷயமே ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைகளிடமோ அல்லது இந்த காப்பகமோ முதல்லயே நம்ம பெண் காவலர்கள் எப்படி ஒரு லேடி ஒரு தவறு ஏற்பட்டால் பெண் காவலர் விசாரிக்கிறீங்களோ,
அதே மாதிரி முதல்லயே பிளான் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையுமே ஏன் இந்த அவரு 21 வயசுல இருந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த புகாரும் வரல. இப்ப சட்டுன்னு ஒரு ஆண் மகனை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? நல்லா பாத்துட்டு இருந்தது. அதுதான் நான் சொல்றேன். நீங்க சொல்றது இப்ப அப்படிதான் இருக்குது எனக்கு இல்லையா? ஒரு புகாரோ இல்ல அவருடைய ஒர்க்ல டிசிப்ளின் இல்ல எதுவுமே வரல. இந்த இதுல ஒரு புது பிள்ளைகிட்ட அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லும் போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. அதனால யாரை நம்புறதுனே தெரியல. இனி வந்து அரசு எல்லா பெண்கள் குழந்தைகள் இல்லத்துல வந்து அது தொண்டு நிறுவனம் நடத்துற இல்லமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அரசு இல்லங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த பெண்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.